மத்திய அரசு மாற்றுத்திறனாளி ஊழியர்களுக்காக ஒரு குறிப்பிடத்தக்க முடிவை எடுத்துள்ளது. இப்போது குறிப்பிட்ட மாற்றுத்திறனாளி பிரிவுகளின் கீழ் வரும் மத்திய அரசு ஊழியர்கள் வழக்கமான வீதத்தை விட 2 மடங்கு அதிகமான போக்குவரத்து கொடுப்பனவை பெறுவார்கள். நிதி அமைச்சகம் அனைத்து அமைச்சகங்கள் மற்றும் துறைகளையும் இந்த அறிவுறுத்தலை கண்டிப்பாக பின்பற்றுமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. நிதி அமைச்சகம் சமீபத்தில் வெளியிட்ட அலுவலக குறிப்பாணையில் செப்டம்பர் 15, 2022 அன்று வெளியிடப்பட்ட முந்தைய அறிவுறுத்தல்களை திருத்தி மாற்றுத்திறனாளி வகைகளின் புதிய பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன் கீழ் ஊழியர்களுக்கு இரட்டை போக்குவரத்து கொடுப்பனவு வழங்கப்படும் என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. எந்த மாற்றுத்திறனாளி ஊழியர்கள் இதற்கு தகுதியானவர்கள்? புதிய உத்தரவின்படி மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் 2016 கீழ் பின்வரும் பிரிவுகளின் கீழ் வரும் ஊழியர்கள் பிற நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டால் இந்த வசதியை பெற உரிமை பெறுவார்கள். இயக்கவியல் குறைபாடு, இதில் குணப்படுத்தப்பட்ட தொழுநோய், பெருமூளைவாதம், குள்ளவாதம், தசைநார் சிதைவு மற்றும் அமில தாக்குதலுக்கு ஆளானவர்கள் அடங்குவர். இதில் முதுகுத்தண்டு குறைபாடுகள் மற்றும் காயங்களும் அடங்கும். குருட்டுத்தன்மை மற்றும் பார்வை குறைபாடு, செவித்திறன் குறைபாடு, பேச்சு மற்றும் மொழி குறைபாடு, அறிவுசார் குறைபாடு, குறிப்பிட்ட கற்றல் கோளாறு மற்றும் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் கோளாறு, மனநோய், நாள்பட்ட நரம்பியல் நிலைமைகள், மல்டிபிள் ஸ்கிலீரோசிஸ், பார்க்கின்ஸ் நோய் போன்றவை, இரத்தம் தொடர்பான குறைபாடுகள், ஹீமோபிலியா, தலசீமியா, சிக்கிள் செல் நோய், மல்டிபிள் குறைபாடு அதாவது காது கேளாமை உட்பட மேற்கூறியவற்றில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட குறைபாடுகள் இருப்பது. மாற்றுத்திறனாளி ஊழியர்களுக்கு ஏற்கனவே சில கூடுதல் கொடுப்பனவுகள் இருந்தன. ஆனால் இப்போது இரட்டை போக்குவரத்து கொடுப்பனவு பற்றிய தெளிவான மற்றும் புதுப்பிக்கப்பட்ட அறிவுறுத்தல் வந்துள்ளது. இதனால் அனைத்து துறைகளும் சமமாக நன்மைகளை பெற முடியும். அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை மாற்றுத்திறனாளி ஊழியர்களின் வாழ்க்கையை எளிதாக்குவது மட்டுமல்லாமல் பிற அரசாங்க கொள்கைகளில் உள்ளடக்கிய உணர்வை வலுப்படுத்தும். வரும் காலத்தில் இது போன்ற கொள்கைகள் அதிகமாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.